ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை சிறப்புமிக்க இந்த நன்னாளில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நாம் நம்முடைய வாழ்வில் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது மாபெரும் கிருபையினால் 2007ஆம் ஆண்டு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியிருக்கிறான். இம்மாதம் முழுக்க ஆரோக்கியத்தோடு இபாதத்துகளை செய்யவும், நாம் செய்கின்ற இபாதத்துகளை அல்லாஹ் நிறைவாக பொருந்திக் கொண்டு மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் அதனுடைய கூலியை தந்தருளவும் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோன்பு நோக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் நரக நெருப்பை 70 ஆண்டு காலம் தூரமாக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, யார் இந்த மாதத்தை அடைந்தும் நோன்பு நோக்கவில்லையோ
அவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று கூட எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு சிறந்த ஒரு தலைப்பை தேர்வு செய்து அது குறித்துள்ள அல்லாஹ்வினுடைய ஆயத்துகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்ன என்பதை அறிந்து அதனை நாம் நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் நோன்பில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து இந்த சொற்பொழிவு இங்கே நிகழ்த்தப்படும். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதனை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்தி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக நாம் அனைவரும் மரணிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆற்றப்படுகின்ற இந்த உரையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதனை ஒரு துண்டு சீட்டில் எழுதி எங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் அறிய தரலாம். அதற்குரிய பதிலை உடனடியாகவோ அல்லது என்னை விட மூத்தவர்களிடத்திலோ கேட்டு அதற்குரிய பதில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும். சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் சொர்க்கத்தை குறித்து பக்கம் பக்கமாக அத்தியாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சொர்க்கம் என்பது 100 படித்தரங்களை கொண்டதாம். ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடைவெளி வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சொர்க்கத்து படித்தரத்தில் உயர்வானது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான இடம். அது சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கிறதாம். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வினுடைய அர்ஷே இருக்கிறதாம். அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய அடியிலிருந்து தான் சொர்க்கத்து வாசிகளுக்கு நீர் ஊற்று வருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வில்லின் அளவு உங்களுக்கு இடம் கிடைத்தால் அந்த இடம் எந்த அளவுக்கு பெரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சூரியன் உதித்து மறைகின்ற தூரம் எந்த அளவுக்கு தொலைவு தூரமோ அந்த அளவுக்கு அந்த தூரம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொர்க்கத்து வாசிகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு நாள் அழைத்தானாம். சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்தானாம். அடிபணிந்தோம் யா அல்லாஹ் என்று சொர்க்கத்து வாசிகள் எல்லாம் அல்லாஹுவின் முன்னிலையிலே சிரம் பணிந்தார்களாம். அல்லாஹ் கேட்டானாம், உங்களுக்கு வேறு ஏதாவது வசதி வாய்ப்புகள் இந்த சொர்க்கத்திலே வேண்டுமா என்றானாம். அடியார்கள் எல்லாம் சொன்னார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, நாங்கள் எல்லாம் எண்ணியதை விட, நாங்கள் செய்த இபாதத்துகளின் கூலியை இந்த அளவுக்கு நிறைவாக நீ தந்த போதிலும் யா அல்லாஹ், எங்களுக்கு வேறென்ன தேவை என்று சொர்க்கவாசிகள் சொன்னார்களாம். மீண்டும் அல்லாஹ் கேட்டானாம், அல்ல, உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்றானாம். யா அல்லாஹ், நாங்கள் நினைத்ததை விட அதிகமாக எங்களுக்கு மனநிறைவாக இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் மீண்டும் கூறினார்களாம். மூன்றாவது முறையும் அல்லாஹ் கேட்க சொர்க்கவாசிகள் அதே பதிலை சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை பார்த்து சொன்னானாம், இதுவரை உங்களுக்கு வழங்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன் என்றானாம். சொர்க்கவாசிகள் எல்லாம் இதனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா, அது என்ன யா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், இன்றிலிருந்து உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன்.
என்னுடைய அருளுக்குரியவர்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய அன்பிற்குரியவர்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய கோபத்தை விட்டும், என்னுடைய ஆத்திரத்தை விட்டும், என்னுடைய சாபத்தை விட்டும் நீங்கள் எல்லாம் தூரமாக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களின் மீது நான் இனி கோபப்படவே மாட்டேன் என்றானாம் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் யாருக்குரியது அன்பா அந்த சகோதர சகோதரிகளே? சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு. ஏகத்துவம் என்றால் வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் யாருக்கும், எந்த பொருளுக்கும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை பங்களிக்காமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை பங்களிப்புகிறோமே, அதுதான் ஓர் இறை கொள்கை என்று சொல்லுவார்கள், ஏகத்துவம் என்பார்கள். இந்த ஏகத்துவம் என்பது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வினுடைய உயிர் நாடி. இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் யாராவது இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்க, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைந்து கொள்ள விரும்பினால் முதலில் நாமெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வாசகம் எது? தொழுகையை குறித்தோ, நோன்பை குறித்தோ, ஜகாத்தை குறித்தோ, ஹஜ்ஜை குறித்தோ சொல்லிக் கொடுக்க கூடாது. அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அஸ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்கிற திருக்கலிமாவை மொழிந்தால் தான் ஒரு மனிதன் முஸ்லீமே ஆக முடியும். ஏகத்துவத்தின் அடிப்படையை வைத்துதான் சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏகத்துவவாதிகள் சுவனத்தினுடைய வாரிசுகள், ஏகத்துவத்திற்கு எதிரானவர்கள், ஏகத்துவத்தை விட்டும் வெளியேறியவர்கள் நரக நெருப்பினுடைய வாரிசுகள். இந்த உலகத்தில் இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு எது இணை வைத்தல் என்றும் தெரியாது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு எது ஏகத்துவம் என்றும் தெரியாது. இணை வைக்கிற மக்கள் ஏகத்துவத்தையும் அறியவில்லை. ஏகத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் இணை வைத்தலுடைய கொடுமையும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையினுடைய தொடர்ச்சியில் ஏகத்துவத்தினுடைய மகத்துவத்தையும், இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற முயற்சிகளையும், அதற்கு எதிராக நரக நெருப்புக்கு அழைத்துச் செல்கின்ற சிறுக்கான, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாபாதகமான காரண காரியங்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் என்பார்ந்த சோர்களே. பொதுவாகவே பகல் என்று நமக்கு எப்பொழுது தெரியும்? இரவு ஒன்று இருந்தால்தான் பகல் என்ன என்று நமக்கு தெரியும். இது சாதாரணப்பட்ட ஒரு காரியம். இரவு ஒன்று இருந்தால்தான் பகல் எது என்று நமக்கு புரியும். கருப்பு எது என்று தெரிந்தால்தான் வெள்ளை என்ன என்று நமக்கு புரியும். இணை வைத்தல் என்றால் என்ன என்றால் தான் ஏகத்துவம் என்றால் என்ன என்று புரியும். சொர்க்கம் என்னவென்று விளங்கினால்தான் நரக நெருப்பினுடைய கொடுமை புரியும். நரக நெருப்பினுடைய கொடுமை புரிந்தால்தான் சொர்க்கத்தினுடைய இன்பம் நமக்கு உருவாகும். இது சாதாரண விஷயம். ஏகத்துவம் என்பது ஓரிரை கொள்கை என்பது நீங்களும் நானும் நினைக்கின்றதை போல சாதாரண ஒரு அடிப்படைவாதம் அல்ல. 950 ஆண்டு காலம் ஒரு இறை தூதர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து போதித்த ஒரு கொள்கை. சராசரி ஒரு மனிதனுக்கு 100 வயது என்றால் 950 தலைமுறைக்கு போதித்தார் ஒரே ஒரு நபி ஏகத்துவத்தை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் பெரிய ஒரு ஆதாரபூர்வமான சம்பவங்களை ஒன்றும் நம்மால் காண முடியவில்லை. அடுத்தபடியாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல தூதர்களில் ஒருவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 950 ஆண்டு காலம் இந்த ஏகத்துவத்தை போதித்திருக்கிறார் என்றால், அரபி பாடசாலையினுடைய முதல் வகுப்பில் ஏதோ அவ்வல் கலிமா தையபு என்கிற அரபி வாசகத்தின் மூலம் இந்த ஏகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கா மாநகரில் 13 ஆண்டு காலத்தை செலவழித்திருக்கிறார் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி.
மதீனாவில் வைத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற எல்லா இபாதத்துகளும் கடமையாக்கப்படுகிறது. மக்காவினுடைய 13 ஆண்டு காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் போதித்திருக்கிறார். ஏகத்துவத்தினுடைய மகிமை நமக்கெல்லாம் தெரியாது. காரணம் என்னவென்றால், பிறப்பின் அடிப்படையிலோ ஊர் கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ ஏதோ ஒரு வகையில் ஏகத்துவத்தை நாம் எல்லாம் இலகுவாக பெற்றுவிட்டோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு ஏகத்துவவாதி என்று மக்காவில் பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அந்த சஹாபாக்கள் கொடுக்க வேண்டிய விலை உயிராக இருந்தது. தாங்கள் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் அதற்காக வேண்டி இழந்தார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், கொலை கூட செய்யப்பட்டார்கள். மக்கத்து பெருவீதியில் அந்த மக்களுடைய ரத்தம் ஓத்தப்பட்டது இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டிதான் அன்பார்ந்த சோர்களே. லட்சோப லட்ச இறை தூதர்கள் அல்லாஹுவான் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவரும் இந்த மனித சமூகத்திற்கு முதலில் போதித்தது ஏகத்துவத்தை. நபிமார்கள் அதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி நபிமார்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. ஏகத்துவம் என்பது நீங்களும் நாளும் விளங்கி இருக்கின்ற சாதாரண ஒரு களிமாவை நாவினால் மொழிந்து நாமெல்லாம் விளங்கி இருக்கின்ற ஒரு தத்துவார்த்த ரீதியான கோட்பாடு அல்ல. ஏகத்துவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தால், ஏகத்துவம் இந்த மனித சமூகத்திலே ஓங்கி உரத்த குரலில் சொல்லப்பட்டால் அதனுடைய விபரீதம் வேறு மாதிரியாக மாறிவிடும். ஏகத்துவத்திற்கு மட்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நாம் நம்முடைய வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஏகத்துவத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது. காசு பணத்தை இழக்கலாம், சொத்து சுகங்களை எல்லாம் இழக்கலாம், கால நேரங்களை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் ஏகத்துவத்தை இழந்தால் அதனால் ஏற்பட போகிற நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரத்தை இழந்தாலோ, மனைவி மக்களை இழந்தாலோ, தாய் தந்தையர்களை இழந்தாலோ அந்த இழப்பை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் ஈடு செய்யலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் ஏகத்துவத்தை நாம் இழந்தால் அதை ஒரு காலம் ஈடு செய்ய முடியாது. அது மறுமை வாழ்வையும் சேர்த்து நாசமாக்கிவிடும். நாம் நம்முடைய ஆயுள் காலத்தில் 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலம் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆயுள் காலத்தை வழங்கி இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய ஆயுள் காலத்தில், நம்முடைய 70 ஆண்டு கால வாழ்வில், நம்முடைய 80 ஆண்டு கால வாழ்வில், நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரே ஒரு நிமிடம் அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைத்து விட்டால், ஏகத்துவத்தை விட்டும் நாம் தடம் புரண்டு விட்டால், ஏகத்துவத்திற்கு எதிராக நாம் நடந்தால், ஓரிரை கொள்கையை நாம் புறக்கணித்தால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்தினால் ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நாசமாகி மறுமை வாழ்வும் நாசமாகி நாம் ஒவ்வொருவரும் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு சில சட்டதிட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில அனுமதிகள் உண்டு. ஏகத்துவம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனது, சக்தி வாய்ந்தது என்றால், ஏகத்துவத்திற்கு எதிராக எனது மனைவி நடந்தால் அவள் எனக்கு மனைவியாக வாழவே முடியாது. ஏகத்துவத்திற்கு எதிராக எனது மக்கள் நடந்தால் எனது சொத்தில் எனது மக்களுக்கு பங்கில்லை என்று இஸ்லாம் கூறுகிறது. ஏகத்துவத்திற்கு எதிராக என்னுடைய பெற்றோர்கள் நடந்தால் அந்த பெற்றோர்களுக்கு மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கடுஞ்சொல்லை பயன்படுத்துகிறது இஸ்லாம். ஏகத்துவத்திற்கு எதிராக ஒரு தெருவோ, ஒரு நாடோ, அல்லது ஒரு மாநிலமோ, அல்லது ஒரு மக்கள் குழுவோ ஏகத்துவத்திற்கு எதிராக உங்களின் மீது போர் தொடுத்தால், ஏகத்துவத்தை சொல்ல உங்களுக்கு தடை விதித்தால், ஏகத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழவே கூடாது என்று உங்களுக்கு கடுமையான சட்டதிட்டங்கள் பிறப்பிக்கப்படுமேயானால்
அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், நீங்கள் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கை இந்த ஏகத்துவம் என்பது. அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவத்தை யார் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டான். அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்தை யார் முழுமையாக பின்பற்றினார்களோ அவர்களுக்கு நரகம் தடை செய்யப்பட்டது. ஏகத்துவத்திற்கு எதிராக யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. இப்படியாக திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலும் இந்த ஏகத்துவத்தின் மகத்துவை குறித்து சொன்னார்கள். ஒரு ஏகத்துவத்திற்கு எதிராக ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் ஓரிரை கொள்கை புரியாமல், ஏகத்துவத்தினுடைய தாற்பயம் தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் ஒரு அடியான் வாழுகிறான். என்ன ஒரு கொடுமை என்றால், இஸ்லாம் அல்லாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்து சகோதர சகோதரிகளோ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளோ ஏகத்துவத்தை அறியாமல் இருந்தால் அது ஒரு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல. காரணம், அவர்கள் திருக்குர்ஆனுக்கு அப்பாற்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தூதரை பின்பற்றாத மக்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் திருக்குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்கள், அல்லாஹுவை ஒப்புக்கொண்ட மக்கள், வேதத்தை ஒப்புக்கொண்ட மக்கள், முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்திய மக்கள் அந்த ஏகத்துவத்தினுடைய தாற்பயத்தை புரியாமல் எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவோமோ அவைகளெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை இபாதத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியமோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பூரணமாக ஒரு மனிதன் வாழ்வானோ அதை விட்டுவிட்டு எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியேறுவேனோ அதை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் மகத்துவம் தெரியாது, ஏகத்துவத்தினுடைய மகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஷஹாதத்து கலிமா ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லுகிறோம். சாட்சி என்றால் என்ன பொருள் அன்பார்ந்த சகோதரர்களே? நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிற அந்த கலிமாவுக்கு நீங்கள் சாட்சி, நீங்கள் சொல்லுகிற கலிமாவுக்கு நான் சாட்சி என்றல்ல அதனுடைய பொருள். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக்குகிறேன் என்று பொருள். என்னுடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக்குகிறேன். என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுவை விடுத்து அல்லாஹு அல்லாத உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் அற்ற யாருக்கும் நான் எந்த இபாதத்தையும் செய்ய மாட்டேன், அதற்கு என்னுடைய வாழ்வு சாட்சி என்று சொல்லுகிறவன் முஸ்லிம். அஷ்ஹது, மீண்டும் நான் சாட்சியாக்குகிறேன், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நான் மாற்றுகிறேன். அப்படியானால் என்னுடைய வாழ்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நான் பின்பற்றி என்னுடைய வாழ்வின் அனைத்து துறையிலும் அதை நடவடிக்கையாக நான் பின்பற்றி சாட்சியாக ஆக்குகிறேன் என்று பொருள். ஏகத்துவத்தை வெறுமனே நாவினால் மட்டும் சொல்லிக்கொண்டு ஏகத்துவத்திற்கு எதிராக நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்தால் நம்மையும் அறியாமல் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவோம் என்பா அந்த சொற்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருடைய கடைசி வார்த்தை, மரணிக்கின்ற நேரத்தில் யாருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஷஹாதத் கலிமா சொன்ன நிலையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் கோடான கோடி ரூபாய் செலவு செய்கிறான், மிகப்பெரிய செல்வந்தன் கோடான கோடி ரூபாய் செலவு செய்கிறான், ஹஜ்ஜுக்கு செல்கிறான், மிகப்பெரிய இபாதத்துகளோடு திரும்ப வருகிறான். ஹஜ்ஜுக்கு திரும்ப வரும் பொழுது சாதாரண ஒரு மையவாடிக்கு சென்று அடங்கப்பட்ட நல்லவர்களை அழைத்தவன் பிரார்த்தனை செய்தால் மறுநிமிடம் அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் பாழாய் போய் விடுகிறது. கோடான கோடி ரூபாய் நன்கொடை செய்தான், சாதாரண ஒரு 10 பைசாவுக்கு ஒரு கருப்பு கயிறை வாங்கி ஊதி ஓதி
அவன் கழுத்திலோ இடுப்பிலோ கட்டி தொங்கவிட்டால் அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த ஏகத்துவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொர்க்கத்தை விட்டும் தூரமாகி விடுவோம் அன்பார்ந்த சோர்களே. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் மீசான் என்ற அந்த நிலுவையில் நிறுத்தி நன்மை தீமை எடை போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு சொல்லுவானே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எதிராக ஓரிரை கொள்கையை புரியாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து யாராவது நடந்தால் அவர்களுக்கு நன்மை தீமையை எடை போட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர்கள் நரகத்தினுடைய சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள், சொர்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகி விட்டார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுக்கு 70 கிளைகள் உண்டு. அந்த கிளைகளில் முதன்மையானது, தலையானது அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு 50 கடமை கட்டாய கடமை. மிகப்பெரிய ஒரு மாளிகைக்கு தூண்கள் 5 தூண்கள். அந்த தலையாய கடமையில் முதல் கடமை அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திருக்கலிமா யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்ததோ, இந்த திருக்கலிமா யாருடைய உள்ளத்தில் உயிரோட்டமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் வெற்றி பெற்று விடுவார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்படியானால் இந்த திருக்குர்ஆனை குறித்துள்ள ஒரு அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த திருக்குர்ஆனை குறித்துள்ள ஒரு முக்கியமான ஒரு ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், தீயிலே தூக்கி உங்களை வீசப்பட்டாலும், தீயிலே தூக்கி உங்களை வீசி எறிந்தாலும், 2 துண்டாக உங்களை வெட்டப்பட்டாலும் வெட்டினாலும் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஏகத்துவத்தை படித்தாக வேண்டும். ஏகத்துவத்துக்கு எதிரான எந்த ஒரு சாராம்சமும், எந்த ஒரு சம்பவமும் நம்முடைய வாழ்விலே நடந்துவிடவே கூடாது. நாம் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம் அன்பார்ந்த சகோதரர்களே, எதை வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்திலே பாதுகாக்கலாம், பாதுகாப்பதில் தவறு கூட நேரிடலாம். ஆனால் ஏகத்துவத்தை பாதுகாப்பதில் என்றைக்குமே தவறுகள் நேர்ந்துவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பாதுகாப்பதில் என்றைக்குமே நாம் தவறு நம்முடைய வாழ்வில் நிலைத்துவிடக் கூடாது. ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த ஏகத்துவத்தை குறித்து எந்த அளவுக்கு மகத்துவத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் தெரியுமா? பொதுவாக முஸ்லிம் என்றால் அவர்கள் அறிவுடையவர்களாக வாழ வேண்டும். அறியாமைக்கு முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இருந்து விடக்கூடாது. முஸ்லிம்கள் என்றால் மூட பழக்க வழக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். முஸ்லிம்கள் என்றால் அறிவுடையவர்கள். முஸ்லிம்களை யாரும் ஆன்மீகத்தின் பெயரில் ஏமாற்றவே முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வாழ வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்த சோர்களே. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு முதன்மையானது தேவை, அடிப்படை தேவை அறிவு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 20வது அத்தியாயத்தின் 114வது வசனம். பல துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்றுக் கொடுப்பதைப் போல அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறான். வக்குல் ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ்வே, எங்களுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கு யா அல்லாஹ். ஏன் கல்வி நமக்கு அவசியம் அன்பார்ந்த சோர்களே? 58வது அத்தியாயத்தின் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ்வுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு ஞானத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களும் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்வான பதவிகளை வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். கல்வி ஞானம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் உயர்வான பதவிகளும் அந்தஸ்தும் அல்லாஹ்வால் வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். எப்படிப்பட்ட கல்வி அறிவு? இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான அறிவுகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு போன்ற எத்தனையோ பட்டப்படிப்புகள், விஞ்ஞான துறைகள், மருத்துவ துறைகள்,
இப்படி ஒவ்வொரு துறைகளையும் ஆய்வு செய்து நாம் நிறைய கல்விகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படியுங்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி படிக்க வேண்டுமா? 49வது அத்தியாயத்தின் 15வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எப்படி நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் இர்தாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வை குறித்து முழுக்க முழுக்க ஈமான் கொள்ளுங்கள், தூதரை குறித்து முழுக்க முழுக்க நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால் சிறிது கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறான். சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் அல்லாஹுவை குறித்து, அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து, ஈமானை குறித்து, தக்வாவை குறித்து, ஹிதாயத்தை குறித்து, மறுமையை குறித்து, ஏகத்துவத்தை குறித்து எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமே இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் ஒவ்வொருவரும் அறியுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 14வது அத்தியாயத்தின் 24வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணம் சொல்கிறான். ஷஹாதத்து கலிமாவுக்கு, புனிதமிக்க அந்த ஏகத்துவத்திற்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணம். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. பூமியில் ஆழப்பதிந்த ஒரு மரத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்ததாம். அதை சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டுமாம். அப்படி படிக்கின்ற அந்த ஏகத்துவத்திற்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய வேர்கள், ஒரு மரத்தை அல்லாஹ் உதாரணமாக கூறி அந்த மரத்தினுடைய வேர் இந்த பூமியில் ஆழப்பதிந்திருக்கிறது. மரத்திலிருந்து விடுகிற அந்த இளம் தலைகள் எல்லாம் அருமையான பூத்து குலுங்குகின்ற கனிவர்க்கங்களை பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு மரத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏகத்துவத்தை நீங்கள் படிக்க வேண்டும், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் படிக்க வேண்டும். ஒரு மரம் எப்படி மக்களுக்கு, பறவைகளுக்கு, உயிர் ஜீவராசிகளுக்கு ஒரு மரம் எப்படி நிழல் கொடுத்து கனிவர்க்கங்களை கொடுத்து பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த மரம் இருக்கிறதோ அதே போல நீங்கள் கற்றுணர்ந்த அந்த ஏகத்துவம் பிற மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக உங்களின் மூலம் அந்த ஏகத்துவம் பிற மக்களையும் சென்றடைய வேண்டும் என்கிற நிலையில் அந்த ஏகத்துவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தாய்க்கு அந்த ஏகத்துவத்தை சொன்னோமோ என்றால் இல்லை. ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய மனைவிக்கு அந்த ஏகத்துவத்துடைய தாற்பயத்தை புரிய வைத்தோமா என்றால் இல்லை. ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். வளர்ந்து வருகிற நம்முடைய மக்களை ஏகத்துவத்தின் அடிப்படையில் வளர்த்துகிறோமா என்றால் இல்லை. ஏதோ ஒரு வகையில் வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஏகத்துவம், இணை வைத்தல் கலந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யூசுஃப்லே சொல்கிறான், வமா யுமினு, பெரும்பான்மையான மக்கள், வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இணை வைத்தல் கலந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது குறித்து நமக்கு ஏதாவது ஒரு கவலை உண்டா அன்பார்ந்த சொல்லுங்களை யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய சமூக மக்களுடைய நிலைப்பாடுகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்மார்க் நகரில் உருவம் வரைந்தார்கள். உருவம் வரைந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உண்மைதான், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். உருவப்படத்தை வேறறுக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி உருவப்படம் வைக்கலாம் என்று சொல்லி உலக மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் நாம் வசிக்கின்ற வீதியில், நம்முடைய வீட்டுக்கு அருகில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா?
அல்லாஹ் பெரியவனா, அல்லாஹ்வுடைய தூதர் பெரியவனா? அல்லாஹுதான் நமக்கெல்லாம் பெரியவன். அடுத்தது அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு உருவங்கள் உண்டு. பெண்களாக, குழந்தைகளாக, கல்லாக, மனிதர்களாக, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் தூதருக்கு உருவம் வைத்தவுடன் உலகமே கொந்தளித்தது. அல்லாஹ்வுக்கு உலகம் முழுக்க இன்றைக்கு உருவ வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஏகத்துவத்தினுடைய மகத்துவம் தெரியாததுதான் காரணம். ஏகத்துவத்தினுடைய தாற்பயம் தெரியாததுதான் காரணம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 14வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. உறுதியான ஒரு சொல்லை கொண்டுதான் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை எழுப்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த உறுதியான சொல் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் ஒவ்வொருவரும் பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபரிலே வைக்கப்பட்டால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி இந்த ஓரிரை கொள்கையை குறித்துதான், இந்த ஏகத்துவத்தை குறித்துதான். உன்னுடைய ரப் யார்? உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய இபாதத்துகளை யாருக்காக வேண்டி நீ செய்தாய்? இதுதான் கபரிலே வைக்கப்பட்டால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான ஒரு சொல்லை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எழுப்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சோர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, இந்த உலகத்தில் எதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, அது என்ன ஏகத்துவத்தை படிக்க அப்படி என்ன ஒரு மகத்துவம் அதற்கு இருக்கிறது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது சாதாரண ஒரு வார்த்தை தானே. மரணிக்கும் பொழுது ஜனாசாவை தூக்கிச் செல்கிற பொழுது எல்லா மக்களும் கூடுகிற யதார்த்த ஒரு வார்த்தை தானே. அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தானே. அதற்கு ஒரு மாதம் முழுக்க ஒரு விரிவான ஒரு தொடர் சொற்பொழிவு, அதற்கு என்ன ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தாற்பயம் என்றால் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, அதற்கு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரில் கேட்கப்படுகிற முதல் கேள்வியே இந்த ஏகத்துவத்தை குறித்துதான். இந்த கபரில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி ரப்பை குறித்து, அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டை குறித்து தான் முதல் கேள்வி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏகத்துவம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இப்ப கிறிஸ்தவ மக்கள் உண்டு. கிறிஸ்தவ மக்கள் நம்மை போல வேதங்களை நம்புகிறார்கள், நம்மை போல தூதர்களை நம்புகிறார்கள், நம்மை போல மறுமையை நம்புகிறார்கள், நம்மை போல நரகத்தை நம்புகிறார்கள், நம்மை போல சொர்க்கத்தை நம்புகிறார்கள், நம்மை போல அவர்கள் வேதம், மறுமை, சொர்க்கம், நரகம் எல்லாவற்றையும் கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். நம்மை விட அதிகமாகவே பொதுப்பணிகளில் ஈடுபடுகிறார்கள். பார்க்கிற இடங்களில் எல்லாம் கல்வி கூடங்கள், பார்க்கிற இடங்களில் எல்லாம் மருத்துவமனைகள், பார்க்கிற இடங்களில் எல்லாம் பொதுப்பணிகள், லட்சோப லட்ச மில்லியன் கணக்கில் பொதுப்பணிகளுக்கு வாரி வாரி செலவு செய்கிறார்கள். ஆனால் நன்மை உண்டுமா அன்பார்ந்த சோர்களே? இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி? பரலோக ராஜ்யத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால், ஏகத்துவத்திற்கு எதிராக நடந்த காரணத்தினால், ஏகத்துவம் என்னவென்று அவர்கள் புரியாத காரணத்தினால், ஏகத்துவத்தை விளங்க அவர்கள் முயற்சிக்காத காரணத்தினால், ஏகத்துவத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற காரணத்தினால் அவர்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும். தூதரை நம்பினால் போதாது, வேதத்தை ஒப்புக்கொண்டால் போதாது, மறுமையை ஏற்றுக்கொண்டால் போதாது, நரகம் சொர்க்கம் இருப்பதாக ஒப்புக்கொண்டால் போதாது. வாழ்வு எப்படி இருக்கிறது? அஷ்ஹது, சாட்சி சொல்கிறேன். எப்படி? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. அவன்தான் நம்முடைய ரப். மீதமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவைகள். அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு வணக்க வழிபாடு செலுத்தக்கூடாது. படைத்தவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும். இதுதான் ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய தாற்பயம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
கழுதையின் மீது ஏறி அமர்ந்து அப்படியே பயணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். முஆதே என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ்? அடிபணிந்தேன் என்றார். அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கிற உரிமை என்னவென்று உமக்கு தெரியுமா? வார்த்தைகளை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவன், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரம் தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய கடமை அடியார்களின் மீது என்னவென்று உமக்கு தெரியுமா முஆதே? அடியார்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா முஆதே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள் என்றார் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்வது நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை என்றார்கள். உங்களின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் கடமையும் என்னவென்று தெரியுமா? அவனுக்கு நீங்கள் இணை வைக்காமல் உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது அவனுடைய கடமை, அது அவனுடைய உரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதமின் மகனே, அல்லாஹ் அழைத்து சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதமின் மகனே, என்னிடத்திலே பிரார்த்தனை செய், என்னை அண்டி நீ வாழும் பொழுதெல்லாம் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். ஆதமின் மகனே, வானளாவிய அளவுக்கு நீ பாவங்களோடு என்னிடத்தில் வந்தாலும் உன்னை நான் மன்னிக்க தயார், எனக்கு நீ இணை வைக்காமல் இருந்தால். பூமி அளவுக்கு பாவங்களோடு மறுமை நாளில் என்னை நீ சந்தித்தாலும் உன்னை மன்னிக்க நான் தயார், எனக்கு நீ இணை வைக்காமல் இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியிலே ஒரு நபிமொழி உண்டு அன்பார்ந்த சோர்களே. மறுமை நாளில் நன்மை தீமை எடை போடும் பொழுது தீன்மை தட்டும் அதிகரிக்குமாம். ஒரு அடியானுக்கு தீமை தட்டும் அதிகரிக்குமாம். அந்த அடியான் பதறி போவானாம், என்ன செய்வதென்றே அறியாமல் திகைத்து போவானாம். நன்மை தட்டு அதிகரித்தால் சொர்க்கம் கிடைத்திருக்குமே, தீமை தட்டு அதிகரித்தால் இந்த நாளில் நாம் என்ன செய்வது என்று பதறி போவானாம். அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பானாம். அவன் சொன்ன, அவன் பின்பற்றி வாழ்ந்த அந்த ஏகத்துவத்தை கொண்டு வாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். நன்மை தராசில் போடப்படும். நன்மை தராசு உயர்ந்து நன்மை தட்டு அதிகரித்து அந்த அடியானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தான் அந்த ஏகத்துவத்தினுடைய மகத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த சோர்களே. இந்த உலகத்தில் நாம் எதற்காக வேண்டி வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சி தான் நமக்கு முக்கியம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ரத்தங்களை வேண்டுமானாலும் ஓட்ட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி தான் நமக்கு எல்லாம் முக்கியம். அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் வீண் கோஷம் போடுவார்கள் இந்த உலகத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத் என்ன? அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான், உங்களுக்கு ஆட்சியை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யாரிடத்தில் தருவதாக சொல்கிறான்? உங்களுக்கு நான் அச்சமில்லாத வாழ்க்கையை தருவேன். அதுதான் மூமின்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு பீதி, எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ, பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ என்கிற எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லிஃபல்லதீன மின் கப்லிஹிம். யார் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல நல்ல இபாதத்துகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் முற்சென்ற சமூகத்தின் மீது எப்படி ஆட்சி அதிகாரத்தை வழங்கினானோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான். மேலும் வலையுமக்கினன்ன லஹும் வலையுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லிஃபல்லதீன மின் கப்லிஹிம். முற்சென்ற சமூகத்தின் மீது எப்படிப்பட்ட ஆட்சியும் அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினானோ அதே ஆட்சியும் அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். யாருக்கு? யார் சாலிகான நல்ல நல்ல நற்கர்மங்களை
ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். மேலும் வளையுமக்கினன்னலகும் தீனகும் அல்லதீன இர்ததா லஹும் வளையுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை நான் உறுதியோடு வாழ வைப்பேன். மேலும் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லாத ஒரு வாழ்வை உங்களுக்கு நான் உலகத்தில் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக ஏகத்துவத்தை கடைபிடித்து ஏகத்துவத்தை நன்கு அறிந்து ஏகத்துவத்தை வழங்கி இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றம் உண்டு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரையை பெற்று வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு ஒரு சில சாராருக்கு பரிந்து பேச எனக்கு அனுமதி வழங்குவான். நான் ஒரு சில மக்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவேன். அவர்கள் நரகத்திலே இருந்து விடுதலையாவார்கள். மீண்டும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். மீண்டும் அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு சாராரை விடுதலையாக்குவான். மீண்டும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். மீண்டும் அல்லாஹ் ஒரு சாராரை நரகத்திலே இருந்து விடுதலையாக்குவான். இப்படியாக என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் யாருக்கு உண்டு என்றால், யார் உள்ள தூய்மையோடு இஹ்லாஸாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொல்லி அதற்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் தூய்மையான இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய சிபாரிசு மறுமை நாளில் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்துகள் பாழாவது மட்டுமல்ல, முஸ்லிமான மரணம் நமக்கு மிக மிக முக்கியம். கபரில் கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி இந்த ஏகத்துவத்தை குறித்து. மறுமை நாளில் அல்லாஹ் பூமி நிறைய வானம் உயர்ந்த அளவுக்கு நீங்கள் பாவங்களோடு என்னிடத்திலே வந்தாலும் உங்களுடைய ஈமானை, உங்களுடைய கல்வை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய உடலை அசுத்தப்படுத்தி நீங்கள் வந்தாலும், திருக்களிமா கலங்கப்படுத்தாமல் இருந்தால், திருக்களிமாவை மட்டுமே சுத்தமாக பாதுகாத்து மறுமை நாளில் ஒரு அடியான் வந்தால் அல்லாஹ் நாடினால் அவனுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் பல கட்டங்களிலே சொல்கிறார், நரக நெருப்பிலிருந்து எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியேற்றுவானாம். திடீரென அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுவானாம், யாருடைய உள்ளத்தில் வார்கோதுமை அளவுக்கு இந்த ஏகத்துவம் உண்டோ அவர்களையும் நரகத்திலே இருந்து வெளியேற்றுங்கள். வெளியேற்றப்பட்டது யா அல்லாஹ். மீண்டும் யாருடைய உள்ளத்தில் மணிக்கோதுமை அளவுக்கு ஏகத்துவம் உண்டோ அவர்களையும் வெளியேற்றுங்கள், அவர்களும் வெளியேற்றப்படும். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ, இந்த ஏகத்துவம் உள்ளதோ அவர்களையும் நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக இந்த ஏகத்துவம் என்பது நாம் மட்டும் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு தத்துவம் அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த ஏகத்துவத்தை நாமும் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக எல்லா நிலைகளிலும் அந்த ஏகத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அருமையான ஒரு மரத்திற்கு ஒப்பாக ஏகத்துவவாதிகளை அல்லாஹ் சொன்னானே, எப்படி பூமியில் ஆழப்பதிந்த ஒரு வேரினுடைய மரம் பொதுமக்களுக்கெல்லாம் பறவைகளுக்கும் பயனளிக்கின்றதோ அதே போல ஒரு ஏகத்துவவாதி அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் இணை கற்பிப்பதற்கு எதிராக, அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் இணை கற்பிப்பதற்கு எதிராக ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உடல் உழைப்பை அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆமாம் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாருங்கள், சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, ஏகத்துவத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் இவர்களும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதிலே துடியாய் துடிப்பார்கள் உத்தம சஹாபாக்கள். ஒரே ஒரு நபித்தோழருடைய சம்பவத்தை மட்டும் இறுதியாக உங்களுக்கு நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அறிமுகமான ஒரு நபித்தோழர், நிறைய ஹதீசுகளை அறிவித்த ஒரு நபித்தோழர், ஏழ்மையான நபித்தோழர், எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபித்தோழர், திண்ணை தோழரில் ஒருவரும் கூட.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 பேரித்தங்கனியை அவருடைய உணவுக்காக வேண்டி கொடுக்கிறார். ஒரு பேரித்தம்பழத்தை உண்டு இன்னொரு பேரித்தம்பழத்தை சட்டை பையுக்குள் போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார். அபூ ஹுரைராவே வாருங்கள் என்றார். உமக்கு தந்த பேரித்தம்பழத்தில் ஒன்றை உண்டு ஒன்றை சட்டை பையுக்குள் போடுகிறீர், அது யாருக்கு என்றார். யா ரசூலல்லாஹ், எனது தாய் வயோதிக பருவத்திலே இருக்கிறார், பசியும் பட்டினியுமாக இருக்கிறார், அவருக்கு கொண்டு போய் கொடுக்க நான் எடுத்து வைத்தேன் என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை உம்முடைய தாய்க்கு வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் உள்ளுங்கள் என்று தாய்க்கு விசேஷமாக கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், சொர்க்கத்திற்குரிய மனிதனாக நான் மாறிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். எனது தாயினுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய்க்காக வேண்டி துஆ செய்ய அந்த அம்மா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். பேரித்தங்கனியோடு வீட்டுக்கு செல்கிறார் அபூ ஹுரைரா. தாயை தாயை அழைக்கிறார். தாய் தாமதமாக வருகிறார், வித்தியாசமான கோலத்தோடு குளித்து புத்தாடை அணிந்து தாய் வருவதை பார்த்து அபூ ஹுரைரா அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். என்ன அம்மா அவர்களே, என்ன ஒரு வித்தியாசம் என்றார்கள். மகனே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றார். அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் ஓடோடி வந்தார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யா ரசூலல்லாஹ், மீண்டும் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன அபூ ஹுரைராவே? யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவில் எப்படி மக்கள் என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்களோ அதே போல நான் மரணித்தாலும் என்னுடைய தாயின் மீது அன்பும் பாசமும் இந்த மதீனத்து மக்கள் வைத்து எனது தாயை நல்லபடியில் இந்த உலகத்தில் வாழ வைக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எனது அபூ ஹுரைராவை எந்த மக்கள் நேசிக்கின்றார்களோ அந்த மக்கள் அபூ ஹுரைராவுடைய தாயையும் நீ நேசிக்கவே யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த சம்பவங்களையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இதே போல நிறைய நபி தோழர்கள், அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறிதொரு காலத்திலே தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வேண்டி துடித்தார்கள். மக்கத்து பெருவீதியில் எல்லோரும் இணை வைத்தலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்காவில் நின்று கொண்டு போய் தைரியமாக சொன்னார் அபூ தர் கிஃபாரி, குறைஷிகளே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். மயக்கமுறும் அளவுக்கு, அவர் மூர்ச்சியாகும் அளவுக்கு அவர்களை அடித்து நாசப்படுத்தினார்கள் குறைஷிகள். மயக்கத்தில் இருந்து தெளிந்தார், மீண்டும் சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். மீண்டும் மயக்கமுறு அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். 3 முறை 4 முறை, 1 நாள் 2 நாள் 3 நாள் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த அருகிலே இருக்கிற கிராமத்திலே இருந்து மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து பெருவீதியில் ஓங்கி உரைத்த குரல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய ரத்தமெல்லாம் சிந்திய நாடு சவுதி அரேபியா அன்பார்ந்த சோர்களே. இறை தூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட கோட்பாடு ஏகத்துவம் அன்பார்ந்த சோர்களே. இறை தூதர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இறை தூதர்களுடைய ரத்தம் கூட இந்த பூமியில் ஓட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரே கொள்கை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற கோட்பாட்டை மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தியாகம் பல புரிந்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆக சொர்க்கம் என்பது ஏகத்துவத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுகிற மக்களுக்குத்தான் சொர்க்கம், பின்பற்றுகிற மக்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்பதில் இரண்டாவது கருத்திற்கு இடமில்லை என்பார்ந்த சொல்களே. இப்படிப்பட்ட இந்த ஏகத்துவத்தை, இந்த ஒரு ஓரிரை கொள்கையை இந்த மனித சமூகத்தில் நிலைநாட்ட அல்லாஹ் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற முதல் பழக்கம் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த பூமியில் எங்கு ஆரம்பமானது? எல்லா மக்களும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார்கள்.
சைத்தான் மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற சித்தாந்தத்தை, சிந்தனையை முதலில் இந்த பூமியில் எங்கு எப்பொழுது சைத்தான் உருவாக்கினான், மக்களை எப்பொழுது எங்கு எந்த இடத்தில் வைத்து சைத்தான் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்க வைத்தான் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.